இப்போ எங்களோட வாழ்க்கை ஒரு மிஷின் மாதிரி போய் கொண்டிருக்குது. இந்த இளம காலத்தில் கொஞ்ச நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இது எங்களோட குலதெய்வ கோயில், எங்களோட பரம்பரை கோயில். அப்போ இதில் இருக்கலாம் போச்சு. அப்பா இல்லாத டைமுகளில் வீட்டுக்கு எல்லாம் வந்து ஆமி வருவாங்க. சில வந்தால் தெரிந்தாலும் பொம்பளை பிள்ளைகள் அப்போ நாங்கள் சின்ன பிள்ளைகள்லாம் அப்போ பொம்பளை பிள்ளைகள் இங்கே வச்சிருக்கலான்னு சொல்லி போட்டு இதுதான் நாங்கள் பிறந்து வளர்ந்த வீடு. நாங்கள் இருக்கேன் இந்த இடத்துல ஒரு காணி வாங்க நினைச்சாலும் வாங்கலாம். நீங்கள் சொல்லுக்கோவே வாங்க இயலாது என்ன சொன்னா அவ்வளவு விலை கோடிக்கணக்கில் போகுது. அந்த நேரம் நோக்கிய காணிகள் எல்லாம் அப்பாக்கள் அந்த நேரம் நல்ல வசதியா தான் இருந்தவியல். நான் எங்கால பாத்தீங்கன்னா பிரதேச செயலது பக்கத்துல எங்களோட டிப்போ இருக்குது. இதுதான் எங்களுடைய டிப்போ. இந்த டிப்போக்கு நீரை தான் அப்பாண்ட கடை இந்த இடம் பாதை இருக்குல்ல ஐயா. இப்ப எங்கட 3வது வீட்டுக்கு வந்துட்டேன். இது எங்க அனைவருக்கும் வணக்கம். நான் தான் சர்மி. இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் எங்களோட வீட்டை தான். இன்றைக்கு என்ன காணொலி பார்க்க போகிறோம்னா, காணொலி பார்க்கறதுக்கு முன்னால் எங்களோட வீடியோக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு என்ன காணொலி பார்க்கணும்னா, தொடர்ந்தும் என்ன சொல்லுங்கள் வீட்டுக்குள்ளேயே வச்சு வீடியோ போடுற மாதிரி ஒரு இதாக இருக்குது. நிறைய நாளாக எனக்கும் ஒரு ஆசை என்று சொல்லிட்டு நாங்கள் எல்லா விஷயத்தையும் நாங்கள் எங்களோட சப்ஸ்கிரைபர்கிட்ட நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். நாங்கள் அதே மாதிரி இப்போ எனக்கு நிறைய நாள் ஆசை என்னென்னு சொல்லி சொன்னால், நான் பிறந்து வளர்ந்த இடத்தையும் காட்டணும். ஒரு சிலர் கேட்டுட்டீங்கன்னா பருத்துல டவுன்லேருந்து உங்களோட வீடு எவ்வளோ தூரம் அதை வீடியோவை கவர் பண்ணி போட்டிருந்தால் எங்களுக்கும் பார்க்கக்கூடிய மாதிரி. இப்போ ஒரு சிலர் எங்களோட வீட்டை வெறன்னு சொல்லிட்டோம்னா நாங்கள் லொக்கேஷன் போடுறோம். அதையும் சில நேரம் கண்டுபிடிக்க சில லொக்கேஷன் என்றாலும் வெளியிலேருந்து வர்றவைக்கு அந்த லொக்கேஷன் பார்த்து வர கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. யாருமே நீங்கள் டவுனில் இருந்து உங்களோட வீடு எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா நாங்கள் அந்த வீடியோ பார்த்தோம்னா ஓரளவு கேஸ் பண்ணி வரக்கூடிய மாதிரி. இப்போ வர்றதுக்காக சொல்லையில் இப்போ எங்களோட டவுன்லேருந்து எவ்வளோ தூரத்தில் நாங்கள் இருக்கிறோம்ன்றதையும் காட்டிக்கொண்டு ஆரம்பம் நாங்கள் காட்ட போகிறது நான் ஃபர்ஸ்ட்டுக்கு பிறந்து வளர்ந்த வீடை தான் காட்டப்போகிறேன். அதோடு தொடர்ந்து நான் படித்த இடங்கள், அப்பா இருந்த இடங்கள், ஒவ்வொரு இடத்தையும் கவர் பண்ணி கொண்டு நான் படித்த பாடசாலை, டியூஷன் எல்லாமே கவர் பண்ண கேட்க உங்களுக்கும் உங்களோட விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும். நீங்கள் பிறந்த இடங்கள், படித்த இடங்கள், ஓடி ஆடி திரிஞ்ச இடங்கள், இப்போ நான் ஞாபகம் பழைய ஞாபகத்தை ஊட்டுற மாதிரி தான் உங்களுக்கும் அந்த ஃபீல் இருக்குமே. அப்போ அதையும் நான் ஞாபகத்தில் உங்களோட இதுகளையும் ஃபீலையும் ஞாபகப்படுத்துகிற மாதிரியான விஷயங்களை தான் நான் இன்றைக்கு காட்டப்போகிறேன். இப்போ என் சம்மந்தமானது தான் நான் காட்டப்போகிறேன். அப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்க உங்களுக்கும் பழைய நினைவுகளுக்கு போய் அது ஒரு ஹாப்பியாக இருக்குமே. எல்லாருக்கும் சிறு வயதில் நடந்த சில விஷயங்கள் அதை நினைச்சு பார்க்க இப்போ பார்க்க அந்த பருவத்திலேயே நாங்கள் இருந்திருக்கலாமே. அதனால ஹாப்பியான சந்தோஷமானது மற்ற எந்த யோசனையும் டென்ஷனும் இல்லாத வாழ்க்கையாக இருந்த நாங்கள் இப்போ எங்களோட வாழ்க்கை ஒரு மிஷின் மாதிரி போய் கொண்டிருக்குது. இந்த இளம காலத்தில் கொஞ்ச நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அண்டு ஃபுல்லாகவே அது ஒரு சந்தோஷம் அமையும். அதைத்தான் நான் தொடர்ந்து என் சம்பந்தமான வீடியோவில் காட்டிக்கொண்டு வரேன். ஆனால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிய உங்களோட கட்டாயம் உங்களோட பழைய நினைவுகளை தூண்டி அதை யோசிச்சு பாருங்க. அது ஒரு நல்ல ஒரு ஃபீல் ஆகிருக்கும். இன்றைக்கு நான் நினைக்கிறேன்னா ஒரு 10 வயசு 15 வயசு 10 வயசு 8 வயசு இந்த 15-20 வயசுன்றதுக்குள்ள அது எல்லாம் ஒரு வளர்ந்த பருவமே. நாங்களுக்கு இந்த ஒரு 10 வயசுக்குள்ளே இருக்கிற பருவம், 10-12 வயசுக்குள்ளே இருக்கிற பருவம் ஒரு சிறு புள்ள பருவம்ன்றது. அதுக்கு இப்போ நாங்கள் 8-6 வயசுன்றது எல்லாம் பெருசாக எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்காது. அந்த 12 அந்த நாங்கள் பொம்பளை பிள்ளைண்டா ஒரு பொம்பளை பிள்ளை பெரிய பிள்ளை ஆகுக்கு முன்னம் நாங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து சந்தோஷமாக விளையாடுவோம். அதுக்கு பிறகு நாங்கள் எங்களுக்கு ஒரு கட்டுக்கோப்பு வந்துடும். ஒரு இடமே விட மாட்டாங்க. ஒரு இடம் கூட்டிக்கொண்டோம் என்ன சொல்லுவாங்க தாங்க போய்க்க தான் கூட்டினா எங்களை சந்தோஷமாக இளவரோட விளையாட விட மாட்டேன். அதுதான் அது எல்லாருமே வளமை என்னென்னு சொன்னால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அப்படியா. ஆனால் நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம்ன்ற எங்களோட பள்ளியில் சிறு பருவத்திலேயே நாங்கள் பக்கத்தில் அயலாக்களுடைய கதைக்க விடுற இல்லை. காரணம் என்னென்னு சொன்னால் இப்போ நாட்டில் நடக்கிற நிறைய நியூஸ்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய இதுகள் விஷயங்கள் நிறைய இதுகள் இந்த என்ன சொல்லுங்கள் பேட்டாக போய்கொண்டிருக்கு. இந்த பயத்தில் நாங்கள் யாரோடையும் பழங்க விடுறதில்லை, யாரோடையும் கதைக்கிறது இல்லை. அப்படியான இதாக போயிட்டு பிள்ளைகளுக்கும் அந்த என்ன சொல்ல ஆட்டிடியூட் இல்லாத அளவுக்கு போயிட்டு இப்போ சரி நான் நிறைய கதைச்சு கொண்டு இருக்கிறேன். அப்போ என் பழைய ஞாபகத்தை திருப்பி மீட்டி பார்க்குற இடத்துக்கு தான் நான் போகிறேன். அதை என்ன சொல்லுங்க அப்போ மீட்டி பார்க்க இவரையும் கூட குடிக்கணும் போகிறேன். இவருக்கும் சில விஷயங்கள் தெரியாது. சம்டைமில் இவரோட கூட போய்க்கல இந்த வீட்டில் நாங்கள் இருந்த நாங்கள்ன்றதை காட்டி கொண்டிருப்பேன். ஆனால் பெருசாக தெரியாது. இப்போ இன்றைக்கு இவரும் பார்த்து கொள்ளுவேன். சரி வாங்க இவர் தான் வீடியோ எடுத்துக்கொண்டுருக்கேன் வாங்க. நான் இந்த நாள் ஒரு என்ன சொல்கிறது பழைய ஞாபகத்தை கொண்டு வரும். மற்றது என்ன
பார்க்க சந்தோஷமா இருக்கும். பழைய ஞாபகம் வந்தபடியே இருக்கும். அது இப்போ எந்த பழைய நினைவை நான் தண்டைக்குள்ள எந்த பழைய நினைவுகளை நான் ஞாபகப்படுத்திக்க எந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் அந்த பழைய நினைவுகள் வரணும்ன்றதுக்காகத்தான் இன்றைக்கு நான் பழைய நினைவுகளோடு நான் இந்த பயணத்தை வழிகிட்டு போய்கொண்டு வரப்போகிறேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எங்கேயோ துவங்கி எங்கேயோ ஒரு இடத்துல முடிவுக்கு வருந்தானே. ஏன்னா இப்போ எங்கட வந்து தொடங்கின்ற நான் சில நேரம் யோசிப்பேன். ஆரம்பம் தொடங்குறது ஹாஸ்பிட்டலில், முடிகிறது எங்கே முடிகிறோம் போய் ஆரம்பம் ஹாஸ்பிட்டல், அதை சேர்ந்து பிறகு வந்து வளர்றது எங்கட வீடு முடிகிறது. அதையும் நாங்கள் கடைசிக்கு இப்போ போட மாட்டோம், முடிகிறதையும் காட்டுவோம். அது வயசு போனாலும் பரவாயில்ல, பாருங்க தொடர்ந்து. என்ன அப்போ நாங்கள் வந்து இந்த இடத்துல தொடங்கி அங்கே போய் முடிய போகிறோம். அது வரையும் சுற்றி கொண்டிருப்போம். நாங்கள் உண்மையிலேயே சுற்றி திரிஞ்ச இடம் கூட. கடைசி காலம் போகிற இடத்துக்கு முன்னால் நாங்கள் நிறைய இடங்கள்ல பயணம் செய்வோம். என்ன இப்போ நாங்கள் பொதுவில் பயணம் செய்கிற ஃபுல்லாக இடங்கள் எங்களோட இலங்கையை சுற்றி இதுவரைக்கும் நாங்கள் எங்கெங்கே தெரிஞ்ச நாங்கள் சின்ன வயசுலேன்ற சருமி தெரிஞ்ச இடங்களை இப்போதைக்கு பார்ப்போம். அதுக்கப்புறம் எங்களோட கல்யாண வாழ்க்கைக்கு பிறகு நாங்கள் எவ்வளவு பாடுகள் பட்டு நாங்கள் எங்கெங்கிட்ட அதையும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறோம். எப்படி என்றதெல்லாம் காட்டுறோம். பதிவு செய்ய உங்களுக்கு கட்டாயம் அப்படியான இதுகள் போடணும் விரும்பினா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. சரி அப்போ போவோம். ஓகே வாங்க போய் பார்ப்போம். முதலாவது கேட்டத்தில் வந்து பைக் எடுத்துட்டு போவோம். சரி நான் ஒருவன், நீங்கள் சின்னக்கு இருந்து வீடியோ எடுங்க. ஓகே. உண்மையாக சொல்ல போனால் ஒரு விஷயம், இப்போ வீடியோ எடுத்துக்கொண்டு நாங்கள் திடீர்னு இந்த ரோட் வழியை ஜனங்கள் கண்டா கோந்தான் பெரும் இந்த வெயில் வைக்க கேமரா பிடிச்சி கொடுத்துருக்கீங்க பட்டு. என்ன சரி வாங்க போ, ஒத்தபடி வாழ வேண்டியா. சரி இப்போ நாங்கள் டவுனுக்குள்ளே நிற்கிறோம். டவுனுன்னு சொல்லி சொன்னால் எங்களை திருப்பி காட்டுங்க டவுனை. இப்போ மெயின் டவுன்ல இருந்து இப்படியே எங்களை விட்ட முதல் நாங்கள் பிறந்து வளர்ந்த இடத்துக்கு போகிறோம். என்ன அப்ப அங்கால சிவன் கோயில் இருக்கு இந்த ரோட்டுல, இங்கால சைட்டா அது காட்டிருக்கோம். அந்த கோபுரம் தெரியும். இப்ப நாங்கள் இதே எங்கட டவுன்ல இருந்து போய்கொண்டு இருக்கிறோம். இதுதான் எங்கட ரோயல் ஹாஸ்பிட்டல் இருக்குது, என்ன பிரைவேட் ஹாஸ்பிட்டல். இது சாய்பாபா. அதுல சிங்கர் கம்பெனி இருக்குது இங்கால சைட்டா. இங்கால சதோசா இருக்குது, இங்கால சாப்பாட்டு கடையில் இருக்குது. அதே மாதிரி எங்கட பழைய ராயாசு வச்சோல சாப்பாட்டு கடை, அது இப்ப பூட்டி கிடக்குது, ஏதோ திறக்கிறது இல்லை. இதுல ரதிஷ் டோஸ்ன்ற ஒரு கடை ஒன்று இருந்தா அது இல்லை இப்ப. இதுதான் எங்கட ஏஜிஎஸ், எங்கட பிரதேச செயலகம். அதோட இங்கால பாத்தீங்கன்னா பிரதேச செயலக பக்கத்துல எங்களோட டிப்போ இருக்குது. இதுதான் எங்களுடைய டிப்போ. இந்த டிப்போக்கு நேராக தான் அப்பாண்ட கடை இந்த இடத்துல இருந்தது. இதே இடத்துல அப்பாண்ட 2வது சாப்பாட்டு கடை. முதல் வேறு ஒரு இடத்துல அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. இதில் இருந்தாண்டு இதில் அப்போ 2வதா அந்த 97ஆம் ஆண்டு பிரச்சனை பிறகு இதில் வந்து சாப்பாட்டு கடை போட்டு இப்போ வேற கடை வந்துருக்குது. முருகன் கோயில். ஓ இதுல ஒரு வைரவ கோயில் ஒன்று இருக்குது. இது வைரவ கோயில். அங்காலதான் முருகன் கோயில். இது ஒரு வைரவ கோயில் உண்டு. இஞ்சாலதான் இருக்குது முருகன் கோயில். மருதடி முருகன் கோயில். அது மருதடி வருகிறவ. அதே கோழிக்கடை சந்திக்கு வந்துட்டோம். இதாலதான் நாங்க திரும்ப போறோம். இப்ப இது இதுல இந்த முடக்குல தான் கோழிக்கடை சந்தி கடை கிடந்தது. கோழிக்கடை என்று ஒன்று இருந்தது. அதான் இதுல கோழிக்கடை சந்தி என்று வந்தது. இந்த ரோட்டுக்கு பேர் கந்த உடையார் ஒழுங்கை. இதுல இருந்து அப்பான கடைக்கு ஒரு கொஞ்சம் தூரம் தான், எங்களுக்கு நடந்து போற அளவு தூரம். இப்படியே போனோம் என்று சொல்லிச்சுன்னா நாங்கள் பிறந்து வளர்ந்துட கனகாலமா இங்க பிறந்து வளர்ந்து நான் நினைக்கிறேன் ஒரு 12-15 வருஷமா, 15 அட்லீஸ்ட் 15 வருஷமா இந்த அப்பாக்கள் கல்யாணம் காட்டி முதல்ல வாடகைக்கு எடுத்து கொண்ட வீடு. இதுதான் வீடு, நாங்க வாழ்ந்த வீடு. அங்கட இது இல்ல, இதுதான் நாங்க பிறந்து வளர்ந்த வீடு. நாங்க இருக்கைக்குள்ள இப்படி நிலங்கள் எல்லாமே இல்ல, இப்படி இருந்தது. இதால 6 பேரும் பிறந்து வளர்ந்து ஒரு 15 வருஷத்துக்கிட்ட இருக்கிற வீடு.
15 வருஷத்துக்கிட்டே இருந்திருப்போம். அதால தான் சில நேரம் அந்த கரகாலம் வாடகைக்கு கொடுத்தபடியே அந்த அப்பாவுக்கு ஒரு அக்கறை இல்லை போல நடக்குது காணி வாங்குறதுக்கு என்ன அப்படியே இப்படியே போனீங்கன்னு சொன்னா இதால தான் நாங்க ஸ்கூலுக்கு போறோம். நாங்க அப்படியே வட இந்திய ஸ்கூலுக்கு இப்படியே போறோம் பாருங்க. இப்ப நிறைய மாற்றங்கள், இப்ப பெரிய பெரிய வீடு எல்லாம் வந்துட்டு நாங்க இருக்க சின்ன அளவான வீடுகள்லாம் இருந்தது, இதெல்லாம் பெரிய வீடுகள் வந்துட்டு இது இதுவும் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு. நாங்க முந்தி மதில அழகறி வந்துட்டு விளையாடுவோம் இங்க. இது எங்கட சியாரா டீச்சர்ன்னு சொல்லி ஒரு ஆள் இருந்தவா இந்த வீட்டுல. இது கதவு செட்டிங் மாறிட்டுது. இந்த இதுல இருந்து எங்கட வீட்டுக்கு பின் வீடு டீச்சர். இந்த ஒழுங்கையால இப்ப போவோம் என்ன இடங்கள் எல்லாம் இப்படி மாறிட்டேன். அது நிறைய மாற்றங்கள் இதுக்குள்ள வந்தா அதாலையும் போகலாம். இதாலதான் நாங்க கூடுதலா வடையந்துக்கு போறது என்னன்னு சொன்னா உள்பாதையால போறோம். நாங்கள் என்ன காரணம் சொல்றாங்க. அதுல பாதை கிடக்குவதற்கே போய் பாப்பா. இதுல ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இத என்ன கோயில்ன்னு சொல்றது, இதால போகிறான்னு இந்த கோயில்ல வந்து நாங்க இளந்தப்பழம் மாஞ்சி கொண்டு இளந்தப்பழம் பொறுக்கி கொண்டு இதாலதான் போவோம். இதால பாதை இருக்குல்ல ஐயா ஐயா அக்கா ஐயா அதான் இதாலதான் நாங்க போறோம். ஆனா முந்தி போய் அதுக்குள்ளாலையும் ஒரு பாதை இருந்தா அது இல்ல போல இப்ப அடைச்சிட்டேன். காணி எல்லாதுகள் எல்லாம் வந்து வீடுகள் ஓ நேர இது டவுனுக்கு வருது. அங்க எடுதோ அப்ப இதாலதான் நாங்கள் இது பாதை இல்லை. முந்தி நாங்கள் வரையக்குல இதெல்லாம் 10 ஆக்கிடது வேற நெஞ்சாலையெல்லாம் வீடு 10. அந்த 10க்களாலதான் நாங்க வந்து இதுல இளந்தப்பழம் பொறுக்கி கொண்டு இல்லாட்டி இதுல அந்த கோயில்ல பூசை நடந்ததுன்னு சொன்னா அந்த என்னது பூசை அந்த மார்கழி மாசம் நடக்கும் திருவம்பா 6:45 வந்து இதுல வாங்கி கொண்டு அப்படியே ஸ்கூலுக்கு போவோம். ஸ்கூலுக்கு போறதுக்கான தூரமும் இல்லை. இதால அப்படியே போவோம். இதுல வந்து சில இளந்தப்பழம் 1000 என்ற சாடியில வந்து இதுல இருப்போம் கொஞ்ச நேரம் விளப்பாரிக்கொண்டு. இந்த கோயில்ல பேரை மறந்து விட்டேன் உண்மையில. ஆனா தெரியல இந்த இடம் வாங்க காட்டுறேன். இதெல்லாம் இந்த இடம். ஆனா இப்பதானே எல்லாம் மாக்கள் எல்லாம் வாங்கி வீடெல்லாம் கட்டி இது எனக்கே தெரியா போல. நான் நினைக்கிறேன் ஒரு 12 வயசு 13 வயசு பிறகு இந்த இடத்துக்கே வாரது இல்லை. அப்பாக்கள் எழும்பின அப்புறம் இதுக்கு பிறகு இங்கே வாரது இல்லை. இங்க பாருங்க இந்த இதுலேயும் ஒரு டீச்சர்ட்ட வீடு ஒன்று இருக்குது. லட்சுமி டீச்சர்ன்னு சொல்லி சயின்ஸ் எடுத்தவா. அது இந்த வீடா இல்லை அந்த வீடு. இதுலதான் இந்த வீட்டுல தான் நாங்கள் போல்சன் கண்டெல்லாம் ஆகிறாங்க. இதுல ஒரு நெல்லி மரம் இருந்தா அதையும் இல்லை. நல்ல சோழியா கிடக்கு இந்த இடம். இதுலதான் எங்கட லட்சுமி டீச்சர்ன்னு சொல்லி ஒரு டீச்சர் இருந்தவா சயின்ஸ் படிப்பவா. இந்த வீடா தான் இருப்போம் அவட வீடு. நாங்க இப்படி தெரியுமா இதுக்குள்ள நடந்து பெம்பலா வருவோம். தங்கச்சி இந்த மெயினுக்கு வந்துட்டோம். இது எந்த ரோடு? இது வடைந்து ரோடு. ஆனா அதுக்குள்ள எல்லாம் இவ்வளவு காணி இருந்தது. அந்த டைம்ல எல்லாம் அப்பாக்கள் வாங்கல. இப்ப இந்த காணி இருக்கிற அட்ரஸே தெரியாம இருக்கு. பாத்தீங்களா இடத்த பாக்கல. அவ்வளவு பெரிய 10 இருந்தா பெரிய 10 மாதிரி அந்த காணிங்க. இங்க பாருங்க இதுதான் அந்த ஓராங்கட்ட சந்தி. இங்கால வடைந்து ஸ்கூலுக்கு இந்த பக்கத்துல பாருங்க எங்கட பாப்பா கடையும் காட்டணும் முக்கியமா. வாரம் காட்டுறேன் உங்களுக்கு பாப்பா கடையே. அவர்கிட்ட வந்து கேண்டோஸ் வாங்குறோம் நாங்கள் நிறுவனம் வந்து. இதுலேயும் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இதுலேயும் ஒரு வைரவர் இருக்கிறார். கூடுதலா ஸ்கூல் போற டைம்ல இந்த கோயில்களுக்கும் வாரோம் நாங்கள். அந்த இதுல திருவம்பானை இதுதான் பாப்பா கடை. அது இப்ப ஆகாஷ் என்று சொல்லி ஒரு கடை ஒன்று இருக்குது. இதுதான் நாங்கள் படித்த பெரிய பாடசாலை. இது சிறு பாடசாலை. இதுதான் சின்ன பாடசாலை. முதல் ஆரம்பத்தில் படித்த வட ஹிந்து மகளிர் கல்லூரி என்று சொல்லி 1 தொடக்கம் 5 இங்கே 5 முடிஞ்ச அப்புறம் இங்கே மாறுவோம் பெரிய ஸ்கூலுக்கு. அப்படியே மாறுறேன்னு சொல்லி அந்த இது அப்படி ஆட்டோமேட்டிக்கா அப்படியே போகும். இப்போ 2ஆ பிரிச்சிருக்குது பாடசாலை. இப்போ நாங்க போறோம்னு சொல்லி சொன்னா அட்மிஷன் போட்டு தான் எங்களை போகலாம். இதுதான் பெரிய பாடசாலை. இதுலதான் நான் ஓயல் வரைக்கும் 1ஆம் ஆண்டுல இருந்து ஓயல் வரைக்கும் இதே பாடசாலையில தான் படிச்சேன். இதுதான் எங்களுடைய பாடசாலை. பாடசாலையை பார்த்தாலும் நிறைய நினைவுகள் இருக்குது உண்மையில. அதே நிறைய ஃபீலுகள் நிறைய கவலைகள் இருக்குது. அதோட இன்றைக்கெல்லாம் நாங்க இந்த பாடசாலை படிச்சு இன்னைக்கு எல்லாருமே நல்ல நல்ல நிலைமையில இருக்கிறாங்க. தெரியும் எங்களோட படிச்சதெல்லாம் நல்ல வேலை செய்யறாங்க. அவங்கள பார்க்க எங்களுக்கு ஒரு ஃபீல். இப்ப என்ன சொல்றதுன்னா இது BM ரோட்னு சொல்றது. இதால போய் எங்க அம்மா கிட்ட வீட்டு காட்டுறேன். நான் 2ஆவதாக இந்த வீடையும் காட்டணும் வாங்க. இதாலதான் நடந்து பாருனாங்க அம்மாக்கள். நாங்க 12 வயசுக்கு பிறகு வேறு ஒரு வீட்டுக்கு போட்டோம். அந்த பாதையால தான் நடந்து ஸ்கூலுக்கு. அது முதல் இருக்க அந்த பாதையால வாரினாங்க.
பிறகு இந்த பாதையால வரணும். இதுல ஒரு மாமரம் நின்றது, அதுல மாங்காய் எல்லாம் ஆய்வோம் நாங்கள் வந்து. அதெல்லாம் இப்ப இல்ல, வெட்டி போட்டினோம். இப்படியே நடந்து கம்பலா கதைச்சு கொண்டு தங்கச்சியாக்கள் நாங்க 6 பேர் ரானே. நாங்க எங்களுக்கு ஆக்களும் தேவையில்லை. அதுல 2 3 எங்களோட ஊர் ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாம் பெரிய சொந்தக்கார பிள்ளைகள்லாம் அவையோட சேர்ந்து கதைச்சு கொண்டு இதுக்கு பெரிய தூரம் இல்லை பாருங்க. இப்படி கம்சி ஆக்களுக்கு இருந்துச்சுன்னா நாங்க ஏற்றி வைக்கவே தேவையில்லை. நான் நடந்தே விட்டு இருக்கிறேன். இந்த இதனையில பயமும் இல்லை, நடந்து போய் வரலாம். அது உண்டு. இங்க பாருங்க இந்த இடம் வீடெல்லாம் பாருங்க, என்ன பெரிய வீடெல்லாம் வந்துட்டு கண்ணாடியும் பார்க்கணும் ரோட்ல. ஓ, இதெல்லாம் பெரிய வீடு வாசல் எல்லாம் வந்து இதெல்லாம் முந்தி காணியா தான் இருந்தது. சும்மா நோமலா காணி மாதிரி இருந்து இப்போ வீடெல்லாம் நிறைய வந்துட்டுது. நான் இந்த இடங்கள் எல்லாம் பார்க்க யோசிக்கேன். அந்த நேரம் அப்பாவுக்கு நல்ல வசதியா இருந்தவியா ஒரு காணிகளை வாங்கி விட்டுருந்தா இன்றைக்கு அதுக்கு வேற லெவல் என்ன இடங்களை இப்ப பார்க்க பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் மாறியன எல்லாம் பெரிய பெரியதா வந்து இடமே மாறிட்டுது. அப்படியே எந்த பாதை இது எங்கட என்ன சொல்லுங்க, இதை ஐயனகலட்டிக்கிட்ட சொல்றது. இந்த இடத்த இதால வா இப்படியே நாங்க இதால போறோம். இதுக்குள்ள எங்கட நிறைய சொந்தக்கார ஆக்கள் எல்லாம் இருக்கிறோம். இதுக்கு புல்லங்களுக்கு அரைவாசி போகலாம் வேண்டாம். இதுல சித்திராக்காண்ட இருந்தவ அவ கட்டையாள் தெரியுமா, அவன்ட விட்டு அடிக்கடி வருவோம். இதுல ஜம்பு காயல் இதுதான் சித்திராக்காண்ட. அவட மகளும் அதே மாதிரி அவ மோசம் போயிட்டா. இதெல்லாம் சொந்தக்கார ஆக்கள் தான், இதெல்லாம் சொந்தக்கார ஆக்கள் தான். அதனால சத்தம் இல்லாம போறேன். இதுல எங்கட சித்தியாக்கள் இருக்கிறான். இது சித்தியாக்கள் அம்மாக்கள் அவியல் எல்லாம் இருக்கிறோம். எங்கட அப்பாட தம்பி இருக்குது. இப்படியே போய் கொண்டு இது ஒரே சுத்து பாதையா தான் இருக்காண்டு யோசிப்பியல் நீங்க. அதெல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்கு மனசுக்குள்ள? அது இந்த பழைய நினைவுகள், அந்த நாங்க சின்ன வயசுகள் நடந்தது. இங்க வாங்குவேங்க அல்றேன் நான். நாங்க 2ஆவதா இருந்த கூட காட்டணும். எத்தனை வீடு மாறி மாறி? நாங்க மொத்தம் 3 வீடு மாறினாங்க. நாங்க கல்யாணம் கட்டினப்ப நிறைய வீடு மாறிட்டோம். இந்த இதுல ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்கும் ஒவ்வொரு வள்ளியும் வருவோம் தவறாம. நான் படிச்ச டியூஷன் சிஎம்இ டியூஷன், இதுதான் சிஎம்இ டியூஷன் நான் படிச்சது. இந்த வீடுல தான் இருந்து நாங்க அங்க பாருங்க அந்த வீட எங்கட மெயின் ரோட்ல இருந்து ஒரு கொஞ்சம் தூரம். இந்த வீடு தான் இருந்தாங்க. இந்த வீடு இப்ப ஷேப்பே மாறிட்டு இதே ஷேப் தான் இருக்கு. உள்ளுக்கு ஒரு வித்தியாசம். நான் போய் இருக்க பார்த்தேன், அதே ஷேப்போட இருக்கு. மாப்பிள்ளை எல்லாம் பதிச்சிருக்கிறோம். இதை பாருங்க மெயின் ரோடு இங்க பாருங்க. இந்த ராயசோஜில சாப்பிட்டு ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லி அதுல இருந்து ஒரு கொஞ்சம் தூரம். இதுல ஒரு 3 வருஷம் இருந்த நாங்கள் இருந்து போட்டு கொஞ்சம் மாமி பிரச்சனை. அந்த டைம்ல அந்த பிரச்சனை முடங்கள், அந்த முடக்குகள் நின்று ஆமியல் வீட்டுக்கு எல்லாம் வருவாங்களா. அப்ப அப்பா எங்களை இங்க இருந்து எழும்பி அங்கட அப்பா அம்மா விட்டா கூட்டிங் கொண்டு போனவர். இப்போ வண்டி திரும்புது. அப்ப இதுல இருக்கலாம். அப்போ அப்பா இல்லாத டைம்ல வீட்டுக்கு எல்லாம் வந்து ஆமி வருவாங்க. சில வந்தா தெரிஞ்சால பொம்பளை பிள்ளைகள். அப்ப நாங்க சின்ன பிள்ளைகள். அப்ப பொம்பளை பிள்ளைகள் இங்க வச்சிருக்கலான்னு சொல்லி போட்டு இந்த வீட்டால எழும்பி கொண்டு போய் பக்கத்துல டியூஷன் எனக்கு டக்காண்டு போய் வரலாம். இது நரசிம்மர் கோயில். இந்த கோயில் இதுல ஒவ்வொரு வள்ளியும் தவறாம வருவான். நீங்க கண்டிருக்கீங்களா? என்ன கண்டிருக்கீங்கள? அதுதானே வந்த பாதையால நாங்க திரும்ப போறோம். அதனால இங்க திரும்ப போறோம். பிறகு அப்படியே அம்மாண்ட வீட்டடிக்கும் வீட்டையும் காட்டுறோம். அப்படியே காட்டுறோம். அத சும்மா நோமலா காட்டுறோம். வெளியில உள்ள பாக்குறது தான் நான் ஒரு ஓட்டுறோம். அதுதான் அது அப்பா அம்மாண்ட வீடாண்டா உங்களுக்கு தெரியும் தான். அது பழைய காலத்து வீடு. சும்மா நோமலா செய்துட்டு அது சிரிக்கிறாள். என் பழைய ஃப்ரெண்டு நிற்கிறாள். அவள் சிரிக்கிறாள். என் வீடியோ பாக்குறவள் தெரியுமா? இதுலயும் ஒரு கடை இருக்குது. இதுல இன்னொரு கடை ஒன்று இருந்தது, அது கூட்டியாச்சு. இதால அப்படியே திரும்புறோம். நோம்பலா காட்டி கொண்டு வரோம். ஆனா நான் வந்து காட்டணும்னு சொன்னால் அதுல நாங்க செய்த லீலைகள் கணக்கு எங்கட இடத்துல. அது நீங்க ஆம்பளை பள்ளியில இல்ல, நாங்க அப்படியெல்லாம் லீலைகள் செய்யல. அது எங்கட நாய் நிற்குது, தேசி நிற்கிறான், ஜோனா நிற்கிறான். இதுதான் உங்களுடைய தபால்பட்டி சந்தி.
அப்படியே எல்லா இடம் பார்த்தாச்சு. அதுக்கு முன்னாடியே இஞ்சாலே பெரிய வீடு ஒன்று வந்துட்டு ரோட்டில இருந்து பெரிய வீடு. இது ஆட்ட வீடுன்னா சூரிய மகால் வச்சிருக்க அவங்கட வீடு இந்த வீடு. அப்படியே வாங்கோ சர்மியாக்கள்கிட்ட வீடு. எங்களோட தேசி முன்னுக்கு போறாள். உங்களோட வீட்டுக்கு முன்னாலேயும் கோவில் இருக்கேன்னு உண்டு. இது எங்கட குலதெய்வ கோயில், எங்கட பெரம்பரை கோயில். இது அப்பம்மாண்ட கோயில். பிறகு அப்பா இதை ஆதரிச்சவர் இந்த கோயிலை. அதுக்கு பிறகு இப்போ சித்தப்பாக்கள் அப்பம்மா மோசம் போனா அப்புறம் அப்பா ஆதரிச்சு அப்புறம் அப்பா மோசம் போனா இப்போ சித்தப்பாக்கள் பாக்கினோம். இதுதான் எங்கட பெரம்பரை கோயில். இப்ப வீடு இதுதான் எங்களுடைய அம்மாவின் வீடு. எது வீடு? அது பாரம் காட்டுறப்பா. இப்போ எங்கட 3வது வீட்டுக்கு வந்துட்டேன். இது எங்கட அப்பம்மாண்ட வீடு. இந்த 3வது வீட்டுல தான் நான் கல்யாணம் கட்டும் வரைக்கும் வாழ்ந்த வீடு. எத்தனை வருஷம்? நான் நினைக்கிறேன் நான் ஓயில் 15 வயசுலேயே இதில் இந்த வீட்டுக்கு வந்துட்டோம். வந்து கல்யாணம் கட்டி 22 வயசு மட்டும் இந்த வீட்டில் இருந்தேன். நான் இருந்தேன். இப்பவும் இருக்கிறேன். தங்கச்சியாக்கள் 6 பொம்பளை பிள்ளைகளும் இதுக்குள்ளதான் இருந்தேன். இது பாதுகாப்பு பாருங்க, எல்லாம் மட்டும் இதுல இந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியே வந்து அப்பம்மாவுடைய தான் கூட இருந்தேன். அப்புறம் அப்பம்மா மோசம் போனா அப்பம்மான்றேன்னு அப்பம்மா தானே அப்படின்னு அம்மாவை அப்பாச்சின்னு தான் சொல்கிறோம் நாங்கள். அப்போ அவட வீட்டில் இந்த வீட்டில் இருந்த நாங்கள் இப்போ வரைக்கும் இருக்கணும் அம்மாக்கள். இது அப்பம்மா மாமியாக்கள் கிடக்குது அவைன்ற பிள்ளைகளுக்கு. அப்போ மாமியாக்கள் மோசம் போயிட்டுனா இப்போ அவங்களோட பிள்ளைகளுக்கு தான் இது இருக்குது. எங்களுக்கு அது உரிமை இல்லை. எங்களோட அவைங்களுக்கு இல்லை. இருக்கிற வரைக்கும் இருக்கணும் அம்மாக்கள். இனிமேல் தங்கச்சியாக கட்டிக்கு போன அப்புறம் ஒரு நேரத்தில் உடைச்சி கட்டுவினோம். என்னென்னு சொன்னால் இப்போ இது எங்கட காணின்னு சொன்னால் அவங்க திருத்தி எதுவும் செய்திருப்பினோம். இது அப்பம்மாண்ட காணி. அவள் அப்பம்மா மாமியாக்களுக்கு எடுத்தபடியே இதில் ஒன்றும் கை வைக்கிறாது நாங்கள். அப்போ இதுக்கு தான் அம்மாக்கள் திருத்தி போட்டு இருக்கணும். அம்மாக்கள் தங்கச்சியாக்கள் இருக்கணும் இந்த வீட்டில் தான். சரி, இது எங்களுடைய 3வது. ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் பிறந்து வளர்ந்த இடம் காட்டினா 2வது இருந்த வீடு. இது 3வது வீடு. சொந்தமாக வீடு வாங்கலப்பா. அப்பாக்கள் அந்த நேரம் நல்ல வசதியாக தான் இருந்தவியல். ஆனால் அப்போக்கு அந்த வாடகை வீட்டில் அந்த கனவேசம் இருந்ததால் அவங்கள வந்து அரியணம் கொடுக்காத காரணத்தாலேயோ தெரியல. அவங்க அந்த நேரங்களில் காணின்ற பெருமதியும் தெரியல, வாங்கணுமென்று அவங்க நினைக்கவும் இல்லை. இன்றைக்கு அந்த காணி ஒரு இடமே இந்த டவுனுக்கு காணி வாங்கியதாக எல்லாருமே வாங்கி வீடு எல்லாம் பெருசாக வந்துட்டு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அம்மாக்களுக்கோ சகோதரங்களுக்கு காணிகள் இதுவும் இல்லை. அப்படியான ஒரு சூழ்நிலையா போட்டு சரி நாங்கள் இதில் 2 காய்ச்சி கொண்டிருக்கிறோம். வாங்குவோம். வீட்டை பார்த்துட்டு ஓகே ஓகே. கதவை சாத்தி அப்படி கதவை சாத்தி விட சின்ன ஒழுங்குதான் நாங்கள் அங்கால போய் தான் வெட்டி கொண்டு வர அப்படியே தான் திரும்பி கொண்டு போகிறது. உண்மையிலே அந்த கவலை என்னடா அம்மாக்களுக்கும் ஒரு இடம் வந்து நல்ல ஒரு வீடு கட்டணும்ன்ற ஒரு விருப்பம் இருக்குது. என்ன செய்யறது, அப்பாவுக்கு மோசம் போயிட்டார், சூழ்நிலையும் அப்படியா போச்சு. இனிமேல் தங்கச்சியாக கட்டி அவங்கள ஒரு நல்ல நிலைமையில இருக்க அம்மாக்கள் எங்களோடையோ யாரோடைய மாறி மாறி இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது தானே. அக்காவும் இருக்கிறா, பாப்போம் எல்லாம் காலப்போக்கில் எல்லாம் மாறும் தானே. இதுல இந்த வீடு பழைய கால வீடு எல்லாம் 2ஆ பிரிச்சு அப்படி இருக்குது. அதுக்கு பின்னால இன்னொரு தங்கச்சி இருக்கிறா, எனக்கு அடுத்த தங்கச்சி. அவள் அம்மாக்களோட ஹெல்ப்பாக இருக்கிறபடியே அம்மாக்களுக்கு பிரச்சனை இல்லை. என்ன சொல்லுங்க, அப்போ மற்ற தங்கச்சி இருக்குது, தங்கச்சியோட ஹஸ்பண்ட் இருக்குது, அவங்க ஹெல்ப் கூடுதலாக அம்மாக்களுக்கு. அதபடியே அம்மாக்களுக்கும் ஒரு பயம் இல்லை. மற்ற பக்கத்தில் அயல்கள் கிட்ட இருக்கிறபடியே ஒரு பிரச்சனையும் இல்லை. இதில் இந்த சோழிவினை நம்பி இருக்கலாம், பிரச்சனை இல்லாமல் பொம்பளை பிள்ளை இருந்தாலும். அதால் ஓகே. சரி, நம்ம வாங்க அங்கால போக முடியும். அப்படியே நாங்கள் டவுனுக்கு போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முடக்கால திரும்பி ஒரு கொஞ்சம் தூரம் தான் டவுன் பாருங்க. இந்த ஒரு கொஞ்சம் தூரம் தான். இப்படியே நாங்கள் இதால் நடந்து போகிறோம். நாங்கள் இப்போ நாங்கள் கூடுதலாக தங்கச்சியாக்கள் எல்லாம் சைக்கிளில் போவினோம். இதில் ஒரு கொஞ்சம் தூரம் தான் டவுன். இதான் அப்பாட சொந்த இடம், புறப்பிடம் என்று சொல்லி சொல்றது. ஐயனாலடி இந்த நாகலிங்க முதலியார் வீதின்னு சொல்லிவினேன் இந்த லேல. இதுல என்னோட படிச்ச பிள்ளையும் போகுது. ஓடக்கரை ரோட். ஓடக்கரை இது ஓடக்கரை ரோடு தான். இங்கதான் ஓடக்கரை ரோடு. நாங்கள் அப்பாங்களை நம்ம அங்க வர்றதெல்லாம் எங்க ஓடக்கரை சைடு. இந்த பக்கம் போனோம்டா ஓடக்கரை இடது பக்கம், இந்த பக்கம் போனோம்டா டவுனுக்கு போகுது. இதுதான் ஓடக்கரை ரோடு. இது ஓடக்கரை ரோட். இதால அப்படியே திரும்பினோம்டா அப்படியே டவுனுக்கு போகுது. அடுத்த ரோட் பருத்திர டவுன். இதே இப்படியே டவுனுக்கு வந்துட்டோம். பாத்தீங்களா, டவுனுக்கு வந்துட்டோம். இதுல ஒரு பத்திராளிக்கு கோயில் ஒன்று இருக்குது. கூடுதலா இந்த ரோட்ல சுத்தி பார்த்தாலே கோயில் தான் கூட. இதுதான் பத்திராளி கோயில்.
இந்த மெயின் டவுனுக்கு வங்கட பருத்துற டவுனுக்கு வந்துட்டோம். பாத்தீங்களா அம்மாக்கள் டவுனுக்கு கிட்ட தான் இருக்கீங்கன்னா எங்களுக்கு டவுனில் எந்த நேரம் டவுனுன்றால் எங்களுக்கு நடுவ எந்த தொட்டதுக்கெல்லாம் இங்கே டவுனுக்கு அடிக்கடி ஓடி ஓடி வருவோம். பக்கத்தில் என்றபடி எல்லாத்துக்கும் வந்து எல்லாம் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பிஓசி பேங்க் என்னங்க அப்படி சரி காட்டுறேன் வாங்க எங்கடா அப்போ வாங்கல். இதுல ஒரு ஐஸ்கிரீம் கடை ஒன்று இருந்தது. இப்ப கொத்து கடை இருக்குதுல்ல, இது கிட்ட ஒரு ஐஸ்கிரீம் கடை ஒன்று இருந்தது. என்ன ஐஸ்கிரீம் இருந்தா இது ஒரு பேர் குகர்னா இல்ல குலாம் ஐஸ்கிரீமோ இன்னொரு பேர் உண்டு. இதுல இந்த கடை இந்த 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 ஆட்டோ நிக்குது. இதே கடையில தான் அப்பா முந்தி கடை வச்சு நடத்தினது. இடத்துலதான் அப்பா கடை முந்தி சைவ சாப்பாடு கடை நிறைய வியாபாரம் நடக்கும். அப்பா இந்த கடை நடத்திக்கல நல்ல வசதியாகவும் நல்ல இதாகவும் இருந்தவர். அது என்ன சொல்லுங்க லாட்சியத்துல வந்து அப்படி காசு அப்படி எடுக்கக்கூடிய வேலை இருக்கு. நான் சின்ன ஆட்டையை போட்டு கொண்டு போவார். அவ்வளவு நல்லா இருந்தவர். இது 97ஆம் ஆண்டு இந்த ஆமி அதை அப்படியே கவர் பண்ணி இதெல்லாத்தையும் பிளக் பண்ணிட்டாங்க விதையில்லாதது. அதுக்கு பிறகு இந்த இடத்த விட்டுட்டு தான் அங்காளுதான் அந்த நான் காட்டினேன் உங்களுக்கு டிப்போக்கு முன்னா அதுல 2வது கடையா போட்டவர். ஆனா உண்மையில இந்த இடத்த வரைக்கும் அப்பா அப்பைக்கணும் இல்ல வசதி. நாங்க இதுக்குள்ளாலதான் பெறுவோம். இதுக்குள்ளால இதுக்கு ஒவ்வொரு பாதை எல்லாம் என்ன சொல்ற டவுன் அந்த குச்சி குச்சி பாதை அப்படி அந்த ரோடு போனா பழைய ஹோட்ஸு போவோம். இந்த ரோட் அப்படியே ஹோட்ஸுக்கு போகும். இப்ப வந்து இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் வந்து இப்ப உண்மையில இந்த இடத்துல ஒரு காணி வாங்க நினைச்சாலும் வாங்கலாம். நீங்க சொல்லுங்க வாங்க இயலாது என்று சொன்னா அவ்வளவு விலை கோடிக்கணக்கில் போகுது. அந்த நேரம் நோக்கிய காணிகள் எல்லாம் இருந்தது. அப்பைக்கு அந்த காணியிட பெறுமதிகள் அப்பாக்களுக்கு விளங்கிட. இன்றைக்கு அப்படி எல்லாம் வாங்கி விட்டுருந்தால் இன்றைக்கு நாங்க பிரிச்சு எடுத்துருப்போம். அந்த அவ்வளவு பொறுமதி நாங்க நினைச்சா கூட இங்க அந்த பக்கம் வாங்கிறேன். அவ்வளவுக்கு எங்களுக்கு வருமானம் இல்லை. அப்படியே நேரா போனா கோர்ட்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் அதுல கோட்டு வாசல் நம்ம இதெல்லாம் உங்களோட அம்மாக்கள் அப்பாண்ட பிறந்த சொந்த இடம் என்ன இது என்ன இடம்னு சொல்றது? இது கோட்டு வாசல் வேலை நடக்குது. இதுதான் கோர்ட்ஸ், இதுதான் நீதிமன்றம், இது போலீஸ் ஸ்டேஷன். பாருங்க எல்லாம் டவுன்ன்றபடியா எல்லாம் கிட்டவா எல்லா வசதியும் இருக்குது. இதுக்குள்ளேயே நாங்கள் விருந்திருந்தா எங்களுக்கு அது என்ன சொல்லுங்க அது வேற லெவல் என்ன. ஆனா என்ன செய்யறது எங்கள்கிட்ட சொந்தமா காணி இல்லாத காரணத்தால நாங்க வாடகைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்படியே நாங்கள் ஒரு வீடு வாங்க எங்கேயும் இங்க வாங்குற அளவுக்கு எங்கள்கிட்ட வசதி இல்லை. அதனால நாங்க இங்க நினைக்கவே இல்லை, நினைச்சும் பார்க்க அப்படியே காட்லி குறைச்சி இது காட்லி குறைச்சி அப்படியே போனா மட்டும்தான் வளமே படிச்சிருப்பீங்க. வீடியோ நிறைய பேர் எங்கட வீடியோ பரிசுரையில இருக்கிறாங்களும் பாக்குறாங்க தெரியுமா. என்ன தங்கட சொந்த இடத்துல இருந்து வீடியோ செய்யற வேண்டதுக்காக எங்கட வீடியோ பாக்குறவே நிறைய பேர். இதே மெத்தடிஸ்ட் ஸ்கூல், இந்த ஸ்கூல்ல தான் மோனிகா படிப்பிக்கணும்னு எனக்கு ஒரு விருப்பம். கொலசை பாஸ் பண்ணினா இந்த ஸ்கூல்ல தான் கொண்டு சேர்க்கிற ஐடியா. பெரிய பள்ளிக்கூடம் வடமராட்சியில இது பெரிய வட மெத்தடிஸ்ட் சொன்னா, அதே மாதிரி காலிக்கன்னு சொன்னா அது ஒரு பெரிய பாடசாலை. அதே மாதிரி இதுலதான் கிருஷ்ணா படிச்ச பாடசாலை. அந்த பாடசாலை நகராட்சி மன்றம் இங்கால அப்படியே கடற்கரைக்கு வந்துட்டோம். இந்த கடற்கரை வாசல்லாம் இதால எங்க போறது சொல்லுங்க, வியாபாரி மூலம் அப்படியே போகும். என்ன எங்கட தொண்டமனார அப்படியே சக்கோட்டை அது இதெல்லாம் எல்லாம் போகும். இதாலேயே அப்படி திருப்பி மறுபடியும் நாங்க டவுனுக்கே போகும். வள்ளம் போகுது தொழிலுக்கு வள்ளம் போகுதுந்தா நல்லா இருக்கு. இதுல வேற தெரியும் அம்மா இந்த வெயிலுக்கு கடற்கரைக்கு வந்தா அது ஒரு வேற ஒரு ஃபீலா தெரியுது. ஏன்னா வெயிலுக்கு அந்த கடல் தண்ணி காத்து படையக்கல, கடல் காற்று படையக்கல, அது ஒரு இனிமையான ஒரு சந்தோஷம். வெயில மறந்துடுவோம் இந்த இடத்துக்கு வந்தோம்டா. நம்மள்தானே யோசிக்கலாம் தெரியும் அதுல வந்து இருப்போம்னு சொல்லி.
இது எந்த இடம்? இது என்ன இடம்? இது ஆமி இது ஆமி பாயிண்ட். இதுதான் பெருந்துறையில பெரிய பாயிண்ட். ஒன்று தான் இருக்கு, மற்றெல்லாம் எடுத்துட்டாங்களே. எடுத்துட்டாங்க. இது ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. இந்த பாயிண்ட் இருந்தபடியா தான் அந்த இடம் எல்லாத்தையும் கவர் பண்ணி ரெண்டு பிறகு காலப்போக்கில் அந்த இடங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் ஆக்கள் எல்லாம். சரி, அப்படியே நாங்கள் இந்த இதுக்கு வந்துட்டோம். இது என்ன இடம்? எட்டியடி. எட்டியடியோ? எட்டியடிக்கு வந்தா. எட்டியடி இடம் வந்து இது கப்பல் துறைமுகமா இருந்ததாமே. அப்படி இல்ல, காபாரடி. அது ஒரு காலத்துல இருந்த எங்களுக்கு தெரியாது. இது இப்ப எந்த காலத்துல இருந்த டவுன் இப்படி வேணா முன கிடக்குறேன். இதால போமா? இல்ல, இதால போனா தான் எங்கட வீடு இதை காட்டி கொண்டு வர. இதால போனா அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க. வீட்டை காட்டுறதுக்கு கடை டவுன்ல இருந்து பெருந்துறை டவுனுக்கு வந்தியலன்னு சொன்னீங்கன்னா எப்ப எவ்வளவு தூரத்துக்குள்ள எங்கட வீடு இருக்கிறத கவர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இது முக்கியமான இது. இப்படி எல்லா ஒரு இடத்துல எங்கட காணி இருக்குமா இருந்தா அது வேற வேற என்ன. அப்படி ஒரு விருப்பங்கள் இருந்தது. ஆனா இப்ப எல்லாம் கோடி விலையை கேட்டா கோடியில போகுதா? அடைச்சு அடைச்சு விட்டுருக்காங்க. இதெல்லாம் வசதியானாக்கெல்லாம் வாங்கி விட்டுருப்பாங்க அந்த நேரம். ஏன்னா ஆமி போயிட்டு இப்ப ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்ன தான் எடுத்தவங்க. எடுத்த அப்புறம் இதெல்லாம் வாங்கிட்டாங்க எல்லாருமே. அந்த டைம்ல விலை குறைவா போயிருக்கு. இப்ப கேட்டா ஒரு பேரை ஒரு கோடின்னு சொல்லுங்க. அப்ப அதெல்லாம் நாங்க நினைச்சு பாக்கல. அப்ப ஒரு கடை போடுறதுக்கு கூட ஒரு சொந்தமா காணி வாங்கி போடுறா கஷ்டம். வாடகைக்கு தான் எடுத்து செய்யல. சரி, இது அடுத்த டவுன். மறுபடியும் அங்க சுத்தி இந்த சுத்தி டவுனுக்கு வந்தாச்சு. இந்த பாத்தீங்களா, இப்படியே நாங்க எங்க போறோம் என்றால் டவுன். இது வந்து டவுனை சுத்தி அப்படியே வந்துட்டு எங்கட வீட்டடிக்கு போறோம். நாங்க இப்படியே எங்கட வீட்டடிக்கு போறோம். நாங்க தொடங்கினது அந்த அது கிட்ட அந்த அந்த முடக்குல தொடங்கினாங்க. கோயிலடி கிட்ட தொடங்கினாங்க. கோயிலடியில தொடங்க சோன் கோயிலு கிட்ட வச்சு தொடங்கினாங்க. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா இந்த மெத்த கடை சந்தியால திரும்ப போறேன். இதாலதான் நாங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்லி சொன்னா இதால திரும்ப போகணும். நிறைய பாதியால வரலாம். ஆனா சம்டைம் டவுனுக்கு வந்தாதான் தெரியாதவங்க கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா இந்த மெயின் டவுனுக்குள்ள வந்தா தெரியும். HMB பேங்க். HMB பேங்க் அப்படியே நேரா வரணும் எங்கட வீடு. நாங்க இப்ப இருக்கிற இடத்துக்கு சில நேரம் பேசி நம்ம தெரியும். உங்களோட வீட்டுக்கு நாங்க வேற போறோமே காட்டுறீங்க. அப்படி ஒரு லொகேஷன் நாங்க இதுல காட்டி. இதான் எங்கட சிவன் கோயில். சிவன் கோயில் இதுதான் எங்கட பெருந்துறையில பெரிய சிவன் கோயில். இதே திக்கமான கிரவுண்ட் பாத்தீங்களா? இது திக்கமான கிரவுண்ட். இதுவும் பெரிய மேட்சுகள் எல்லாம் இதுல நடக்கிறது. அதே மாதிரி எங்கட தேவ ஆஸ்பத்திரி. இதுதான் எங்கட பெருந்துறைக்கு சின்ன ஆஸ்பத்திரி என்ன இந்த ஆஸ்பத்திரி. அடுத்தது மந்திகை என்ன ஹாஸ்பிட்டல். இதே கிருஷ்ணாண்ட வீடு இந்த பக்கத்திலேயே இருக்குது பாருங்க. இதுதான் கிருஷ்ணாண்ட வீடு. பாத்தீங்களா? சரி, இப்ப இப்படியே கிருஷ்ணாண்ட வீடை தாண்டி கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம். என்ன இதுல ஒரு கூப் சிட்டி. இந்த பாருங்க பொற்பதி பஸ் வந்து ஓட்டு இருக்குது. நம்மாடி இதுல வரைய பயம் கொஞ்சம் மட்டும் வேறும். இதே பாத்தீங்கன்னா இது மூண்டாங்கூர் தெரு அந்தோனியா கோயில் இருக்குது. என்ன இப்படியே நேரா வாங்கோ போய்கொண்டே இருப்போம். இப்ப நான் 4:03 வலிக்கிட்டேன். எங்கட வீட்டுக்கு போகல நேரம் பிடிக்குதான்னு சொல்லி பாப்போம். என்ன நேரதான் போனோம். அங்கால போயிட்டு காட்டும். இல்ல நேரம் காட்டுலாம் ஸ்பீடா கொஞ்சம் போறோம். இப்ப மணியாரம் சேர்ந்து ரோட்டால நாங்க இப்ப வந்து போய் ஸ்கூல் ரோட் மணியாரம் சந்திக்கு இன்னும் போகல. ஸ்கூல் ரோட்டுக்கு போறோம். இந்த ரோட்டில எல்லாம் முந்தி என்ன சொல்லுங்க, இதுல எல்லாம் பெருசா வீடுகள் குறைவு. மெயின் ரோடுல வீடுகள் எல்லாம் காட்ட இருக்குதானே. இப்ப முந்தி எல்லாம் இந்த மெயின் ரோடுகள்ல வீடுகள் இருக்காது. சம்டைம் இருந்தாலும் மக்கள் இருக்கா. என்ன காரணம், ஆமி பிரச்சனை மூட மெயின்கள்ல அந்த இது அவங்க இது போய் கொண்டு. இது ஸ்கூல் ஸ்கூல். கும்பல மகா வித்யாலயம். இதை இந்த ஆண்டு இப்படியே போறோம்.
மெயின் ரோடுகள்ல காணிக்கே வாங்க மாட்டாங்க. ஏன் தெரியும் சொல்லுங்க அப்போ. அந்த பிரச்சனை இதுல அந்த குண்டு விளையாடிப்பட்டு தண்ணி நாலு டேஞ்சர்ன்னு சொல்லி வாங்கவே மாட்டேன். ஆனா இப்ப மெயின் ரோட்ல ஆசைப்பட்டா கூட நினைச்சும் பாக்கல. அது இந்த ரோடுலயே வேற 80 லட்சம் போகுதா என்ன? அவ யோசிச்சு பாருங்க, அந்த டவுனுக்குள்ளேயே 1 கோடிக்கு மேல இங்க 80 லட்சம் சொல்றதான் வந்த மாதிரி சொல்லுவீங்க. திரும்பி நான் வாங்க இல்லாட்டி விடுப்போம். நாங்க முதல்ல வீடு வாங்கக்கு முன்னாடி இப்படியான ரோட்டோட தான் பார்த்தோம். நாங்க என்ன சொல்லி சொன்னா எங்களுக்கு கடைக்கு மோக்கியா இருக்க மாட்டோம். ஆனா எங்களுக்கு அது சரி வரல எங்களோட விலைக்கு. சரி, இப்ப நாங்க நேரா போனா மூக்கம் பீச்சுக்கு போவோம். அப்படியே திரும்பினா நல்லெண்ட பத்திரகாளியம்மன் கோயில் ரோட்டுக்கு போவோம். இங்கால கடற்கரைக்கு திரும்பினா அப்படியே கடற்கரைக்கு கடற்கரைக்கு போகும். இதால முஜந்தியால அப்படியே திரும்புறோம். இதால திரும்பி பாத்தீங்கன்னா அப்படியும் விலக்கை பக்கம் திரும்பணும். என்ன விலப்பைக்கம் திரும்பி அப்படியே நேரா வரணும் எங்களை வீட்டுக்கு. வேற அப்படியே நாங்கள் இதால நேரா வரும் பொழுது இது வருது, என்ன முருகன் கோயில் வருது. முருகன் கோயில் இது தும்பளை. இது இந்த இடம் தும்பளை என்று சொல்றது என்ன இந்த இடத்த. இதான் இந்த ரோட்டை பாருங்க, பள்ளந்துட்டு ரோடு. இந்த ரோடு தான் அதெல்லாம் கார்பெட் ரோடு, இதெல்லாம் பள்ளந்துட்டு. இந்த ரோட்டால ஓடி ஓடி தான் நேரி எல்லாம் கொடுக்குறது. பள்ளந்துட்டு ரோடுன்னா அந்த பம்மல் ரோடு ஒழுங்கா அந்த நீட்டா போடல, தாறுகளை ஊத்தேல அப்படியே போவா. பாருங்க எவ்வளவு நேரம் பிடிக்குது. அந்த எப்படியும் நாங்க டவுனுக்கு போக எங்களுக்கு ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் பிடிக்குமா? ஸ்லோவா போனா 10 நிமிஷம், ஸ்பீடா போனா 8 நிமிஷம். அப்படியே 10 நிமிஷம் தேவையில்லை, 10 நிமிஷத்துல போயிடலாம் டவுனுக்கு. இதுலயும் ஒரு வீடு இருக்கு பாருங்க. இது எங்கட ஒரு அண்ணா எங்கட மச்சாலா கண்ட கூட அவங்க வித்துட்டாங்க. இது நெல்லண்ட மண்டபம், இதான் நெல்லண்ட கோயில். இங்கே பாருங்க, எங்கட தும்பளையில நெல்லண்ட கோயில் சொல்லி சொல்றேன். இந்த இடத்துல வந்து எங்கட வீட கேட்டாலும் சொல்லுவாங்களே. என்ன இதுவே எல்லாம் பாருங்க, அரச மரத்தை பாருங்க மாதிரி. சரி, இப்ப நாங்க கிட்ட வீட்டு கிட்ட பகுதிக்கு வந்துட்டோம். நெல்லண்ட கோயில தாண்டி கொண்டு வரணும் ஒரு கொஞ்சம் தூரம் தானே, கன தூரம். இந்த மெயினா நெல்லண்ட கோயில தாண்டி கொண்டு போய்கொண்டு இருக்கிறோம். போன வேண்டா இதுல 3 கடை இருக்குது, யாட்டு இருக்குது. இங்க 3 கடை இருக்குது, 3 4 5 கடை கிட்ட இருக்குது. போஸ்ட் ஆபீஸ் இருக்குது. இந்த பக்கத்தால இடக்கை பக்கம் திரும்ப போறோம். இங்க பாருங்க, இந்த இதுல இது வீரமாகாளி கோயில் சொல்றது. இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற பக்கத்தால திரும்பணும், இட பக்கத்தால திரும்பணும். திரும்பி இப்படியே நேரா போகணும். நேரா போகணுமா? அப்படியே நேரா போயினா இந்த வீடு கிட்ட கிட்ட வந்துட்டோம். இப்ப நாங்கள் அங்க சுத்தி இங்க சுத்தி அப்படியே நேரா வந்து இந்த அப்படியே நேரா வந்து இந்த பக்கம் திருப்பி இடக்கை பக்கம் திரும்ப போறோம். இது பாருங்க சவுண்ட் இதாண்டு சொல்லி இருக்குது. இது அதால அப்படியே திரும்புறோம். திரும்பி நம்ம சொல்லிச்சுன்னா எங்கட இடக்கை பக்கம் முதல் வீடு. ரோட்டுல நிறைய ஞாபகங்கள் இருக்குது, நிறைய நினைவுகள் இருக்குது. ஆட்கள் எல்லாம் வந்து அப்படியே இந்த கதைக்கிறது பக்கத்தாக்கல எல்லாருமே திரும்பி கேமரா பிடிச்சோடனே திரும்பி பார்க்கிற வேண்டாம். சங்கல வீதியோட விழுகுறோம். நார்மலான ரோட்டுக்கு போய் அப்ப நாங்க வந்து உண்மையிலேயே வந்துட்டோம். இது வந்து நிறைய பேருக்கு நிறைய பல ஞாபகங்களை கூட்டுமன்றதை நம்புறோம். இன்றைய காணொளி இப்படியாக இருந்துச்சு. வெளியில போகலான்னு இன்றைக்கு வந்து ஃபுல்லா சுத்தி அடிச்சு சுத்தி கொண்டே வந்துட்டோம் இருக்குது. அவங்க பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கும் இப்ப இந்த இடத்துல இருக்கே கட்டாயமா நீங்க நிறைய ஞாபகங்கள் வந்திருக்கும். கட்டாயமா கமெண்ட் பண்ணுங்க. இந்த இடத்துக்கு வந்தாக்களா இருக்கட்டுக்கும் இந்த நிறைய கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் எல்லா இடம் போய் அப்படியே எங்களோட இடத்தை, நாங்கள் வாழ்ந்த இடம், நான் வாழ்ந்த இடம், இருந்த இடம் எல்லாத்தையும் நான் படித்த ஸ்கூல் எல்லாம் கவர் பண்ணி காட்டிக்கொண்டு வந்து கடைசியில எங்களோட வீட்டை வந்து முடிச்சிட்டோம். என்ன உண்மையில சந்தோஷமா இருக்குது. அது நிறைய நினைவுகள் இருக்குது. அதுகளை நிறைய விஷயங்களை நான்
வீடியோவில் கதைக்கையில் காரணம் என்று சொன்னால் ரோடில் அப்படியே வீடியோ எடுத்து கொண்டு போய்கள் நிறைய ஆக்களும் போகிறாங்க கதைக்கிறது வெளியாகலை கேட்டோன்னா எங்களை திரும்பி பார்த்து கொண்டு இருப்பாங்க அந்த ஃபீல்டில் நிறைய விஷயங்கள் கதைக்கையில் சரி இதே மாதிரி இப்போ உங்களுக்கும் நிறைய ஞாபகங்கள் இருக்கும் கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்க நான் அதை எதிர்பார்த்து கொண்டு இருப்பேன் நிறைய ஞாபகங்கள் நிறைய ஃபீல்டுகளோட நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்க எல்லாருக்குமே பல பல ஞாபகங்கள் வரும் அது மிளம காலம் அண்டைகளில் மறக்க இல்லாமல் இருக்குவே நான் கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்கள் நாங்களும் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் இன்னொரு வீடியோ சந்திப்போம் பாய்